ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி சேமியா வச்சு ஒரு ரம்மியமாக ஒரு கிச்சடி செய்ய போகிறோம். ஸோ கிச்சடினாலே ரவையில் செய்வோம், இல்லை சேமியாவில் செய்வோம். ராகி சேமியாவில் பண்ணதில்ல, நம்ம செய்வோம். ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து எண்ணெய், ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போடுறோம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்குன்னு வதக்குறோம். அதில் வந்து கருவேப்பிலையை போடுறோம். அப்புறம் வெட்டி வச்சு வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் வதங்கி வர்றதுக்குள்ளே கேரட் பீன்ஸு, ஒரே ஒரு குட்டி கேரட்டை ஒரு 4 பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ வெஜிடேபிள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம். நான் இது மட்டும் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ஸோ ஒரே ஒரு குட்டி தக்காளி, அதே போல் பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று. ஏன்னா நான் காரம் மோஸ்ட்லி சேர்க்க மாட்டேன். அது கூட உப்பு போட்டு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி இதை தண்ணி கொதி வந்தவுடனே அப்படியே மடை சாரல் மாதிரி ராகி சேமியா தூளான்னு நினச்சேன். ஆனால் பொத்துன்னு விழுந்துருச்சு. அதை அப்படியே உடையாமல் அழகாக அதுக்கும் வலிக்காமல் நமக்கும் வலிக்காமல் நல்லா பரட்டி விட்டு வேக வச்சு அது கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது சுகர் பேஷண்ட்டுக்கும் டயட் இருக்கும் ரொம்ப நல்லது.